அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். தேசபக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஜெய்ஹிந்த் சொல்லும் போது எனக்கு கரகோஷம் திரும்ப வரணும். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். இது ஏன் இந்த வார்த்தையை நம்ம அழுத்தி சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையோட பூர்வீகம், இது உருவான இடம், உருவான காரணம், நேதாஜி அவர்கள் தன்னுடைய படை தளபதி அழைத்து பேசும் பொழுது, நாட்டு மக்கள் பிரிந்திருக்கிறார்கள், இனம், மதம், மொழி, இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டுமானால் ஒரு பைண்டிங் ஃபேக்டர் வேணும், இதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு பசை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பசை வேணும் என்று கேட்கும்போது, இது அனைத்துக்கும் மீறிய ஒரு செயலாக, ஒரு சொல்லாடலாக இருக்க வேண்டும் என்று ஜெய்ஹிந்த், ஹெயில் த நேஷன், நாடு வாழ்க என்று அந்த கோஷத்தோடு தான் சுதந்திர போராட்டம் ஆரம்பித்தது. ஸோ அது தொடர வேண்டும். ஏனெனில் பிரித்தாள்வதற்கு 1000 சொல்லாடல்கள் இருக்கிறது. நாம் நாடாக, பாரதமாக ஒன்றாக இணைந்து முன்னேறி செல்வதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது, ஜெய்ஹிந்த். ஸோ எங்கு போனாலும், எங்கு சென்றாலும் தயவுசெய்து இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். இதற்கான பாசிட்டிவ் இம்பேக்ட், விளைவு என்பது அந்த காலத்திலேயே நம்ம பார்த்துருக்கிறோம், நேதாஜி அவர்களுடைய டைம்லேயே. இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்த ஆர்கனைசர்ஸ், கோஷ்ஜி அவர்கள், இந்த புண்ணிய பூமியில் ஒரு மிகப்பெரிய மகானை பற்றி பேசக்கூடிய இந்த ஒரு தருணம் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் பர்சனலாக ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக, ஒரு அருளாக, ஒரு கடவுளோட அருளாக நான் பார்க்குறேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு, அதில் நம்ம எவ்வளோ தூரம் பயணித்திருக்கிறோம் ஒரு நாடா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அவருடைய அந்த பல உரைகளில் ஒரு இதை மட்டும் நான் உங்களுக்கு, அந்த எசன்ஸ் போகக்கூடாது, அதனால் பார்த்து படிக்கிறேன். யங்கர் ஜென்ரேஷன், இன்னைக்கு ஒரு இளைஞர்களுடைய நாள் அப்படின்னு நம்ம அவரை குறிப்பிடுறோம் அப்படின்ற போது, வயதை வைத்த ஒரு இளைஞர்கள் என்று குறிப்பிடவே இல்லை. வயது அப்படின்றது 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ். இந்த வருடம் நான் பிறந்தேன், 1980 நான் பிறந்தேன், என்னுடைய வயது 44. ஆனால் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலும் ஒரு 70 வயதை போன்றவர்களாக இருந்தால் நான் இளைஞனாக இருக்க முடியாது. அதே சமயம் 70 வயதுள்ள ஒருவர் ஒரு 25 வயதுள்ள ஒரு வாலிபனுடைய சிந்தனையில் இருந்தால் அவர்தான் இளைஞராக இருக்க முடியும். அவர் சொன்ன இளைஞர்கள் அப்படின்றது வெறும் வயதை ஒற்றி அல்ல, நாம் செய்யக்கூடிய செயல்களையும் நாம் செய்யக்கூடிய வேகமும் விவேகமும் சேர்த்து தான் அவர் சொன்னார். ஸோ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபெய்த் இஸ் இன் த யங்கர் ஜென்ரேஷன், த மாடர்ன் ஜென்ரேஷன், அவுட் ஆஃப் தம் வில் கம் மை ஒர்க்கர்ஸ், they will work out the whole problem like lions. He also had immense faith in the capability of women. ஸோ அவர் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, என்னுடைய நாட்டோடைய எதிர்காலம் என்னுடைய இளைஞர்கள் கையில் இருக்குது. அந்த இளைஞர்கள் தான் என்னுடைய நாட்டோடைய வேலையாட்களாக முன்னேறி வருவாங்க. அந்த இளைஞர்கள் இந்த நாட்டை சிங்கம் போல வழிநடத்தி கொண்டு செல்வார்கள். இந்த வார்த்தையை 180 வருடம் கழித்து இன்று நீங்கள் கேட்டு பாருங்கள். 1947 நாடு 2ஆக பிரிக்கப்பட்டு, துண்டாடப்பட்டு, 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இழந்து, நாடு முழுவதும் மதக்கலவரம் பற்றி எரிந்து கொண்டு, கிட்டத்தட்ட 36 கோடி பேரில் 20 கோடி பேர் வறுமையின் கீழ், ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல், பிரிட்டிஷால் சுரண்டப்பட்டு நடுத்தருவில் விடப்பட்டு நின்ற நாடு இன்று 75 வருடம் கழித்து 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக, உலகத்தின் வல்லரசாக கூடிய அனைத்து சக்திகளையும் பெற்று இன்று வீரநடை ஓட்டு கொண்டிருக்கிறது என்கிறால், அதற்கான அடிப்படை காரணம் ஒரு யுகத்திலிருந்தும், ஒரு ஜென்ரேஷன்லேருந்தும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பங்களிப்பு அங்கே இருக்குது. இன்னைக்கு அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது 70 வயது கடந்த 1954 பிறந்த ஒரு ஐயாவோடு பேசிக்கொண்டிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது, இந்த காணொலி மூலியமும் இங்கே இருக்கக்கூடிய மூலியமும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. 47 நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ ஹைதராபாத் என்ற ஒரு மாகாணம் இந்தியாவோடு சேர மாட்டோம் என்று முரண் பிடித்த காலம். அதை செய்தது ஒரு சூழ்ச்சி.
வடக்கு தெற்கு என்று இரு நாடாக இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று அன்று இருந்த சூழ்ச்சியாளர்களால் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் ஹைதராபாத் என்ற மாகாணம் இந்தியாவில் சேராமல் தனியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு இந்திய ராணுவம் ஆபரேஷன் போலோ 3-4 நாட்கள் காலத்தில் அந்த ஹைதராபாத்துடைய நிசாம் சரணடைந்து, பிறகு இப்பொழுது இந்திய வரைபடத்தை நன்றாக ஒத்து பாருங்கள். ஹைதராபாத் இன்று இருக்கக்கூடிய தெலுங்கானா அது ஒரு தனி நாடாக இருந்திருந்தால் இந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேப் ஒன்றிணைந்த இந்தியாவாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்பொழுது இதை யோசித்து இந்த சூழ்ச்சியை வீழ்த்திய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவருடைய சிந்தனையில், செயலில் சில நேரங்களில் தடி எடுத்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்திய ராணுவத்தை அனுப்பி வைத்தார். பிறகு அது ஒன்றுபட்டு நம்முடன் இன்று ஒரு மாநிலமாக, ஒரு முன்னேறிய மாநிலமாக இந்தியாவுடன் இருக்கிறது. அன்று பிரிந்து சென்ற பாகிஸ்தான் எந்த நிலைமையில் இருக்கிறது என்று நான் கூற வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கே தெரியும். இப்பொழுது அந்த 40லிருந்து 60 காலகட்டங்களில் ஒரு தொழில் புரட்சியை இந்தியா சந்திச்சது. தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ற அந்த முக்கியமான ஒரு தொழில் புரட்சியை இந்தியா சந்திச்சது. அன்று வேலை செய்தவர்கள் இன்று நாம் 8 மணி நேரம் என்பது ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 12 மணி நேரம் என்பது ஓவர் டைம் என்று நாம் கூறுகிறோம். அன்று அவர்கள் சராசரி வேலை செய்தது 16 மணி நேரம். ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் தன் தந்தையை பார்க்கும் பொழுது இந்த மாமா யார் என்று தெரியவில்லை, அடிக்கடி வந்து கொண்டு போயிருக்கிறார் என்று கேட்டனால், அதன் பிறகுதான் நம்ம மே 1 லேபர் தினம் என்று செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த தொழிலாளிக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும் என்று. பிறகு 70 காலகட்டங்களில், அது இடைப்பட்ட காலகட்டங்களில் 3 யுத்தங்களை நாம் சந்தித்தோம். அதில் மிகவும் ஒரு கொடுமையான ஒரு அரசியல் தோல்வியான யுத்தம் என்பது 1962 இந்திய சீன யுத்தம். அதில் போரிட்ட என்னுடைய முன்னோர்கள், இராணுவத்தில் இருந்தவர்கள், சில பேர், ஒரு முதியவர் இந்திய இராணுவத்தில் அன்று அதிகாரியாக இருந்தார் 1962. 10-8 வருட காலம் முன்னாடி அவர் இறந்து போனார். அந்த இறக்கிறதுக்கு ஒரு வருடம், ஒரு 2-3 காலம் முன்னாடி நான் அவரை சந்திச்சிருந்தேன் தஞ்சாவூரில். பல விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் இருக்கவங்களும் நான் திரும்ப பார்க்க முடியாது. அதனால் அதை நான் போய் பர்சனலாக சந்தித்த நேரம் அது. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருக்கு உள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. 62 நாம் தோத்து விட்டோம் என்று. ஒரு இராணுவ வீரனுக்கு தோல்வி என்பதை விட ஒரு கொடுமையான தண்டனை, அவமானம் எதுவுமே இருக்க முடியாது. அதை அவரிடம் கேட்ட பொழுதுதான் எனக்கு புரிந்தது என்ன என்று. அதை அந்த உணர்வை நான் எப்படி வெளிப்படுத்துறது என்பது தெரியவில்லை. அந்த வடுவோடு, அந்த மனசுமையோடு அவர் ஒரு 40 வருட காலம் வாழ்ந்து பிறகு மறைந்தார். அந்த தோல்வியில் அரசியல் காரணங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் இராணுவத்தில் ஒரு விஷயம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பள்ளி கல்லூரிகளில் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், செகண்ட் வந்துட்டேன். ஒலிம்பிக் கோல்டு, சில்வர், பிரான்ஸ். ஓட்டப்பந்தயம் நான் 3வது வந்துட்டேன். பரவாயில்லப்பா, நல்லா பண்ணிட்டீங்க, முதல்ல வரத்துக்கு ட்ரை பண்ணலாம். போரில் வெற்றியை தவிர வேறு எதுவுமே இல்லை. செகண்ட் ப்ரைஸ் சில்வர் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு சமயத்தில் நம்மளது இராணுவ சேவைக்கு நம்மளுடைய மக்களின், இளைஞர்களின் தேவை மிக மிக அதிகமாக இருந்த தருணம். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது நிறைய பேருக்கு தெரியாதப்போ, இப்போ நம்ம அக்னிபத் ஸ்கீம் இப்போ நம்ம பேசி அதுக்கான எதிர்ப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போவே 8 வருடம் 5 வருடம் மிலிட்ரி சர்வீஸ் இருந்தது. அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் சொன்னது, 2 மிகப்பெரிய எதிரி நாடுகள் இதை சமாளிக்க வேண்டும் என்றால் கட்டாய இராணுவ சேவை வேண்டும் என்று. அதை அன்றிருந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக பிரணாப் முகர்ஜி அவர்கள் அதை மறுத்தார், வேண்டாம், தேவையில்லை என்று. ஏனென்றால் நான் உங்களுக்கு அந்த காலகட்டத்திலிருந்து 2020க்கு கல்வான் ஜூன் 15 இந்த காலகட்டத்தில் பேசுகிறேன். அந்த டைமில் கல்வான் பிரச்சனை நடந்தபோது எல்லா தொலைக்காட்சிகளிலும் நாம் பேசியிருந்த போது, சீனா 800 கிலோமீட்டர் ஆக்கிரமித்து விட்டது, 1000 கிலோமீட்டர் ஆக்கிரமித்து விட்டது, 2000 கிலோமீட்டர் ஆக்கிரமித்து, பல செய்திகள் வந்து கொண்டே இருந்தன.
அப்பொழுது ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்ட போது இந்தியாவில் கட்டாய இராணுவ சேவை என்பது இருக்க வேண்டும் என்று ஒரு நடுநிலையாளர் பேசினார். சீன இராணுவம் 23 லட்சம் பேர் இருக்கிறார்கள், இந்திய இராணுவம் 13 லட்சம் பேர் இருக்கிறார்கள். சீன இராணுவத்திடம் 8500 போர் விமானங்கள் இருக்கின்றன. நம்மளது அதில் ஒப்பிட்டு பார்த்தால் 1/3 கூட நம்ம இல்லை என்பது. போரில் ஆயுதங்கள், வீரர்களின் எண்ணிக்கை, போரில் ஒரு நாட்டின் வலிமை, பொருளாதார வலிமை, இது மட்டுமே வெற்றியை கொள்ளும் என்றால் வியட்நாமிடம் சீனா தோற்றது ஏன் என்று நாம் கேட்க வேண்டும். உலகத்தின் 2வது மிகப்பெரிய வல்லரசாக இருந்த ரஷ்யா இன்று வரை உக்ரைனிடம் ஏன் திணறிக் கொண்டிருக்கின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது நான் கூறிய பதில் ஒன்றுதான். சீனாவில் 2 வருடம் கட்டாய மிலிட்டரி சர்வீஸ், இராணுவ சேவை என்பது இருக்கிறது. அதை அந்த கம்யூனிசம் சித்தாந்தம் 3 லட்சம் பேர் ராணுவம் வேணுமா, 20 லட்சம் பேர் ராணுவமா, எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ராணுவத்தில் சேர சொல்லுங்க. ராணுவத்தில் இல்லாதவர்களுக்கு உயர்கல்வி, அரசு வேலை போன்ற எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. இது கம்யூனிசத்தின் சித்தாந்தம். நம்மளது சித்தாந்தம் என்னவென்றால், வெள்ளூரிலோ கோயம்புத்தூரிலோ அடுத்த முறை இராணுவ சேவைக்கு ஆள் சேர்ப்பு முகாம் நடக்கும் பொழுது காலையில் 5 மணிக்கு விவேகானந்தர் சபை சார்பாக யாராவது 2 பேர் சென்று வாருங்கள், இளைஞர்கள் சென்று வாருங்கள். ஒரு இராணுவ முகாமில் 75,000 இளைஞர்களை, மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம், 16-17 வயது. அந்த 75,000 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆள் சேர்ப்பு முகாமில் சல்லடை போட்டு 200 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த 200 பேர் தேர்வு செய்யப்படுபவர்கள் இங்க இருக்கக்கூடிய வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்ட்ரலாக இருக்கட்டும், இல்லை பெங்களூரில் இருக்கக்கூடிய MEG ஆக இருக்கட்டும், அங்கு பயிற்சியில் செல்லும் பொழுது அதில் 50 பேர் அந்த பயிற்சியின் கடினத்தை தாங்க முடியாமல் 150 பேர் கடைசியாக போய் இராணுவத்தில் பணி செய்வார்கள். இந்த இராணுவத்தை நீங்கள் கட்டாய இராணுவ சேவையாக, சீனாவை 23 லட்சம் பேர் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், கட்டாயப்படுத்தி ஒருவனை வீரனாக்க முடியுமா என்ற கேள்வியை உங்களிடமே நீங்கள் கேட்டு பாருங்கள். இராணுவ சேவையில் எந்த விதமான ஒரு இடஒதுக்கீடோ எதுவுமே கிடையாது. இதை எடுத்துட்டு வருவதற்கான பல முயற்சிகள் நடந்தது. இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன் நான் கிடையாது. ஆனால் இங்கே உங்களுடைய கடமை என்பது நாட்டை காப்பாற்ற வேண்டியது. அந்த கடமைக்கு அதற்கு உண்டான மன உறுதியும் உடல் தகுதியும், நாட்டை தன் தாயை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த பண்பு, இந்த 3 மட்டும்தான் இங்கு தேவைப்படுகிறது. இந்த 3ற்கு நிறமோ, மதமோ, இனமோ, மொழியோ எதுவுமே இருக்க முடியாது. இந்த இராணுவத்தின் பார்வை, இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த இராணுவம், இதைத்தான் விவேகானந்தர் இந்த மகான் அன்று சொன்னார். இந்த இளைஞர்கள் என்று நாட்டை எடுத்து செல்வார்கள் என்று. 5 யுத்தங்களை சந்தித்திருக்கிறோம் 75 வருடங்களில். அதில் கொடுமையான காலகட்டங்கள் 60-70களில் நிறைய பேருக்கு தெரியும். இந்தியா முழுக்க பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு வேளை உணவிற்கு இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர், உங்களுக்கு நீங்க இன்று உடல் எடையை எப்படி குறைப்பது, உணவை எப்படி குறைப்பது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன்கள் அன்று எப்படி வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு ஒரே ஒரு நினைவை நான் ஊட்ட விரும்புகிறேன். வீட்டில் 3-4 குழந்தைகள் அன்று சர்வசாதாரணமாக இருந்தார்கள். நம்மளிடம் அரிசி இல்லை, நாட்டில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட கோதுமை, அவர்கள் அங்கு கால்நடைகளுக்கு வைத்திருந்த கோதுமையை எடுத்து இங்கே அனுப்பித்தார்கள். கோதுமை வருகிறது என்ற செய்தி அன்று டெலிகிராஃப் மற்றும் இந்து போன்ற நாளேடுகளில் வருகிறது. கப்பல் வந்து சேருகிறது மும்பையிலிருந்து அடுத்த பல மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். அது கடைசியாக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடை மூலியமாக அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இந்தியர்களை போய் சேரும் என்பது காலம் இருந்தது. அந்த கோதுமையை எப்படி சமைப்பது என்பது நம் மக்களுக்கு தெரியாது. கோதுமையை முதல் முறையாக பார்த்த தருணம் அது. அதை கஞ்சியாக காய வைத்து வடித்து தன்னுடைய சிறு பிள்ளைக்கு முதலில் கொடுத்து, அதன் பிறகு ஈரத் துணியை வயிற்றில் கற்றி வளர்ந்து அந்த கட்டத்தை தாண்டி வந்த நாடு நாம். இந்த தியாகங்களை என்றுமே மறந்து விடாதீர்கள். இதைத்தான் விவேகானந்தர் அன்று குறிப்பிட்டு சொன்னார், the youth of this nation will take the nation forward என்று. அந்த காலகட்டத்திற்கு பிறகு நமது பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் நாம் பார்த்தோம். வெண்மை புரட்சி, பால் தட்டுப்பாடு. இன்னைக்கு பால் தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது.
நாட்டை நாம் அந்த கட்டங்களை தாண்டி வந்து விட்டோம். பிறகு 72 இன்னொரு யுத்தத்தை நாடு சந்திக்கிறது. இந்த முறை யுத்தத்தை, களத்தை, நேரத்தை மூன்றுமே பாரதம் தீர்மானித்தது, வேறொரு நாடு அல்ல. 13 நாட்களில் 93,000 வீரர்கள் தங்களுடைய துப்பாக்கி, தொப்பி, பெல்ட்டை கீழிறக்கி விட்டு சரணடைந்த வரலாறு மொத்த உலகத்தையும் இந்தியாவை நோக்கி திரும்ப பார்க்க வைத்தது. என்றால் இன்று சண்டை போட்டிருக்கக்கூடிய பல நாடுகள், உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹமாஸாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், வளைகுடா போர் 1, 2, வியட்நாம் வார், தென்கொரியா, வடகொரியா, உலகப்போர் 1, 2, இப்பேற்பட்ட சரண்டரை உலகத்தில் எந்த நாடும் செய்தது கிடையாது. மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த தருணம். அதே நேரத்தில் நமது மேல் இன்னொரு சூழ்ச்சியும் செய்யப்பட்டது. இந்த நாடு வல்லரசாகக்கூடிய அனைத்து தகுதிகளும் இதற்கு இருக்கிறது. இது ஒரு பிரிட்டிஷ் வின்சன் சர்ச்சில் அவர் கடைசியா சொன்னது, நிறைய பேர் அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவர் சுதந்திரம் கொடுக்கும்போது சொன்னது, இந்த பார்பேரியன்ஸ், இந்த மூடர்கள் இந்த நாட்டை மிடிவியல் பீரியட் என்று கற்காலத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் கொண்டு அடித்துக் கொண்டு சாவார்கள். இந்தியா சிறு சிறு நாடுகளாக துரிந்து பிரிந்து சிதைந்து விடும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அதை தாண்டி நாம் 75 வருடம் என்று வந்து அதே பிரிட்டன் இன்று 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் இருந்து பாரதம் இன்னைக்கு ஓவர்டேக் பண்ணி நம்ம முன்னாடி போகும் பொழுது இதற்கு உண்டான அந்த பைண்டிங் ஃபேக்டர் என்பது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வேற்றுமை பேசுவதற்கு 1000 இருக்கிறது, ஆனால் நாடு முன்னேறி கொண்டிருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் விவேகானந்தர் கூறிய நம்மளுடைய கல்ச்சர், கலாச்சாரம், பண்பாடு. இதை இரண்டை விட்டு நாட்டை வல்லரசாக்க முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. அப்படிப்பட்ட வல்லரசு ரொம்ப நாள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 10 வருட காலம் இந்த பேச்சை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சீனாவின் நிலை கட்டாய ராணுவ சேவை, ஒரு குழந்தை வேண்டும் என்றால் 80களில் ஒரு குழந்தையை தாண்டி யாரும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. 2010 இல்லை 2 குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 2020 மக்கள் தொகை பிறப்பு சதவீதம் என்பது இறப்பை விட கம்மியாக போன்றது. இப்பொழுது 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மக்கள் இயந்திரங்கள் அல்ல, மக்கள் இயந்திரங்கள் அல்ல. நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எல்லாவற்றையுமே நமக்கு கொடுத்திருக்கிறது. விவேகானந்தர் திரும்ப திரும்ப கூறியது ஒரே ஒரு விஷயம்தான், ஸ்பிரிச்சுவல் லைஃப். நமது இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கிறார்ப்பா, நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார், உடல் நலம் அப்படி என்பதுதான் நாம் பார்க்கிறோம். உடல் நலம் வந்து ஆங்கிலேயர்களால் இன்னைக்கு வெஸ்டர்ன் மீடியால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்க கிட்ட ஒரு 50-60 வயசுல கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லப்பா, நான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் சொல்றீங்களா இல்லையா? இதே இளைஞர்கள்ட்ட கேளுங்க, எனக்கு 6 பேக்ஸ் இருக்குது, நான் வந்து ஒல்லியா இருக்கிறேன், ஃபிட்டா இருக்கிறேன், மசில்ஸ் இருக்குது, இதுதான் வந்து ஆரோக்கியம், நான் ஃபிட்டா இருக்கிறேன். பெண்களிடம் கேளுங்கள், அவங்களுக்குமே அதே மாதிரியானது தான். எனக்கு தொப்பையில் நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறேன், எனக்கு வந்து நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இது 4ம் இருந்தாதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான். இது நான் சொன்னதில்லை, விவேகானந்தர் சொன்னது. being healthy is not the absence of disease. நான் நோய் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் முன்னாடி. இன்று இருக்கக்கூடிய சித்தாந்தப்படி நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனது மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? என்னோட சிந்தனை செயலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா? எனக்கு கஷ்டம் வரும்போது என்னுடைய ஆன்மீக அறிவு என்ன? என்னோட ஆன்மீக தாகம் என்ன? ஆன்மீகமாக என்னை நான் எப்படி ஒரு மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன்? பிறப்பு, இறப்பு, இது இரண்டும் நமது கையில் இல்லை. பிறக்கும் போது நாம் சிரிக்கிறோம், ஒருத்தர் இறக்கும் போது நாம் அழுகிறோம். எந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த முடிகிறது? இது அனைத்தும் சேர்ந்ததுதான் ஹெல்தி என்பதை விவேகானந்தர் அன்று சொல்கிறார். இதை இன்று பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், ஹார்வர்ட் போன்ற பல்கலைக்கழகங்கள்
இன்று ஒரு தலைமை பண்பு மிக்க ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு நிறுவனத்துக்காக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்காக இருக்கட்டும், அவர்களுடைய எமோஷனல் கோஷன்ட் என்பது என்ன, அவருடைய பிசிக்கல் ஹெல்த் என்பது என்ன, அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா. இன்று நன்றாக கவனியுங்கள் உலக அரசியல் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பது. ரிஷி சுனக் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிரிட்டிஷ் நம்மளுடைய வம்சாவளியில் சேர்ந்தவர். தன்னை ஒரு ஹிந்துவாக ஏன் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்? இன்று ஐரோப்பாவில் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்பது இல்லை. அவர்களிடம் எல்லாமே இருக்கிறது. பணம் இருக்கிறது, பொருள் இருக்கு, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, பாதுகாப்பு, தேவைக்கு கொஞ்சம் அதிகமான பணம், 80-90 வருடம் ஆயுள். இதை தவிர வேற என்ன வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் விவேகானந்தர் போன்ற அவர்கள் யாருமே கிடையாது. இன்று அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் 0. தன்னை ஒரு மதத்தோடு அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். விவேகானந்தர் என்றுமே ஒரு மதத்தை வைத்து அவர் அடையாளப்படுத்திக் கொண்டது கிடையாது. தன்னை ஹிந்துவாக அவர் கூறிய போது சிகாகோவில் அவர் பேசிய அந்த பேச்சு, அதில் குறிப்பாக அந்த முதல் 2 வார்த்தைகள், மை டியர் அமெரிக்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 3 நிமிடம் அந்த அரங்கமே கரகோஷத்தில் இருந்தது. சிகாகோவில் அடுத்த 2 நாட்களில் தெருவுக்கு தெரு அவருடைய புகைப்படத்தை போஸ்டராக போட்டியிருந்தார்கள். சிகாகோவில் இருந்த அன்று இருந்த சில அறிஞர்கள் விவேகானந்தரை ஒரு பெரிய பிராண்டாக உருமாற்றி, விவேகானந்தருக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு குடியுரிமையை பெற்று அமெரிக்காவுடைய ஒரு ஐக்கானாக அவரை மாற்ற வேண்டும், ஆபிரகாம் லிங்கன் பிறகு அப்படின்ற ஒரு செயலில் அவர்கள் இருந்தார்கள். விவேகானந்தர் அவர்களுக்கு இதையெல்லாம் தாண்டி அவருடைய சிந்தனை மற்றும் அவருடைய இன்டெலெக்சுவல் லெவல் என்று நாம் சொல்லுவோம், அறிவாற்றல், இதையெல்லாம் தாண்டி வெகு தூரம் அவர் சென்று விட்டதால் இதை அவர் விரும்பவில்லை. அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு பிராண்டாக அவர் மாற்றியிருக்கலாம். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பல கோடி மக்கள் இன்றும் அவரை ஒரு மதமாக நினைத்து உருமாறுவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். அவரை ஒரு மதமாக நினைத்து அவரை பின்பற்றுவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். இன்று அந்த ஸ்பிரிச்சுவல் வேக்கும் என்பது மேலை நாடுகளில், ஐரோப்பாவில் நாம் பார்க்கிறோம். ட்ரம்ப் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை ஒரு ரிலிஜியஸ் கிறிஸ்டியனாக ஐடென்டிஃபை பண்ணுறார். ஜோ பைடன் அதை தான் செய்கிறார். விவேக் ராமசாமி இன்று இன்னொரு பிரசிடென்ஷியல் ரேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளியில் வந்து அமெரிக்க பிரஜை, அவர் தன்னை ஒரு ஸ்ட்ராங் ஹிந்துவாக ஐடென்டிஃபை செய்கிறார். கால அரசியல் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று நன்றாக பாருங்கள். கம்யூனிசம் ஒளிந்து விட்டது. குதிரையும் கழுதையும் ஒரே வேகத்தில் ஓடக்கூடிய குதிரையும், வேகமாக ஓடக்கூடிய குதிரையும், மெதுவாக ஓடக்கூடிய கழுதையும் ஒன்று, அவர்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கும். சோசியலிசம் முடிந்து விட்டது. சோசியலிசம் பேசிய அனைவரும் அதை ஒரு கேபிட்டலிஸ்டிக் நாடில் தான் பேசினார்கள். ஏனால் கேபிட்டலிசம் இல்லாமல் சோசியலிசம் செய்யாது, வேலையை செய்யாது. மக்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் முதலாளிகள் எங்கேயோ சம்பாதித்து தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்று வரி கட்டுவதனால்தான் அதை எடுத்து நம்ம சோசியலிசம், இன்று பாப்புலிசம் என்று சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த இதை செய்கிறார்கள். விவேகானந்தர் கூறிய அந்த வழியில் நாம் ஒரு பயணத்தில் தொடர்ந்து நடை போட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் எங்கோ கடந்த ஒரு 20 வருடங்களில் பார்த்தீர்கள் என்றால் நாம் பாதை மாறி இந்த இலவசம் என்ற மாயையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்றுமே இலவசத்தை இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவருடைய குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தபோது, ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்த அவர் குடும்பம் கொடுமையான வறுமையில் இருந்தபோது மதிய வேளை சாப்பாடு உணவு பரிமாறும் வேளையில் என்னுடைய நண்பர் வீட்டில் என்னை சாப்பிட கூப்பிடுங்கள் என்று வெளியில் சென்று விடுவார். ஏனென்றால் தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த உணவு தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு போய் சேர வேண்டும், நாம் பட்டினி இருக்கலாம் என்று. உணவு ஒரு மனிதனுக்கு தேவைக்கு அளவாக தேவை இல்லை என்றார் இருந்தார். 8-7 நாட்கள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த போதெல்லாம் அவருக்கு அந்த உணவு தேவை இருந்ததில்லை. உணவு, மருந்து, நம்மளுடைய உடை அனைத்துமே தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதுவும் பிரச்சனை தான் என்பதை அவர் அன்றே உணர்த்தி சென்று விட்டார். அவருடைய உடையாக இருக்கட்டும், அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் ஒரே மாதிரி உடையை தான் அணிவார். எங்கும் யாசகம், எங்கு சென்றாலும் யாதனும் யாசகம் பெற்று சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த அந்த பாதையில், அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையில் நாம் சரிவர நடப்போம் என்றால் இந்தியா அடுத்த 30 வருடங்களில்
உலகத்தின் வல்லரசாக மாறுவதில் எந்த ஒரு சக்தியும் தடை செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. இதை அவரை படித்தவர்கள் இன்று நடக்கக்கூடிய அரசியல் நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் தெரியும். உள்நோக்கி பார்க்கக்கூடிய அரசியலை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் மேஸ்லாஸ் தியரி ஆஃப் ஹைரார்கி என்று கூறுவார்கள். உணவு, உடுக்க உடை, படுக்க இடம், இது 3 தான் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. இது கிடைத்த பிறகு அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி பார்க்கிறான். தன்னுடைய அடையாளம், எனக்கு உண்டான மரியாதை, மதிப்பு, என்னுடைய சோசியல் செக்யூரிட்டி, இதை நாம் இன்று ஜாதி என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறான். இப்போ ஃபைனலாக அந்த டாப் ஆஃப் த பிரமிட்ல அவன் போகும்போது யோசிக்கிறான், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, இதுக்கு மேல என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் இப்போ அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் வருது. அசீம் பிரேம்ஜி ஐயா அவர்கள், விப்ரோ, பல பில்கேட்ஸ், உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனத்தோடைய தலைவர், இன்று அவர்களை என்ன சொல்கிறோம் என்றால் பிலாசபர்ஸா மாறிட்டாங்க அப்படின்னு. என்ன அர்த்தம் அதுக்கு? சம்பாதித்ததை திரும்பவும் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று. இதை விவேகானந்தர் அன்று என்ன கூறினார்? தேவையான அளவு சம்பாதியுங்கள், சம்பாத்தியம் இருக்கக்கூடியவர்கள், சர்வீஸ், சேவை என்பதுதான் பாரதத்தின் அடிப்படை மைய கரு. இல்லாதவன் கோடி கோடியா சேர்த்து வைத்து வயது மூப்பில் 60-70 வயதுக்கு மேல் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், இந்த பணத்தை நான் எங்கும் சென்று கொண்டு செல்ல முடியாது, எல்லாத்தையும் விட்டு விட்டு மண்ணோடு மண்ணாக தான் போக வேண்டும் என்ற அந்த உண்மை உங்களுக்கு அன்று தெரிய வந்து, அதன் பிறகு நீங்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவது எப்படி இருக்கிறது? நீங்கள் 10 ரூபாய் சம்பாதித்து 5 ரூபாய் உங்களுக்கு வைத்துக் கொண்டு உங்களுடைய 2 ரூபாயை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக சேர்த்து வைத்து மித்த 3 ரூபாய் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது எப்படி இருக்கிறது? இதைத்தான் விவேகானந்தர் என்று சொன்னார். இதை செய்யக்கூடியவர்களுக்கு யாருக்குமே இறைவனை தேடி வெளியில் செல்ல வேண்டாம், இறைவன் உங்களிடம் இருக்கிறார் அப்படி என்பதுதான் அவருடைய அடிப்படை கருத்து. அந்த பாதையில் நாம் இன்று வெளிநாட்டு முதலீடுகள், அந்நிய முதலீடுகள் 1991 நாம் உள்ளே கொண்டு வருகிறோம். ஒரு அந்நிய முதலீடு மட்டும் என்றும் தனியாக வராது, அவர்களுடைய கலாச்சாரமும் வரும், அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்துதான் வரும். அதில் மிக முக்கியமாக நாம் இன்று எடுத்துக்கொண்டது வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் அவர் லைஃப். என்னை உட்பட எல்லாரும், இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு கட்டத்தில் நாம் அதை தவிர்க்க முடியாமல் இன்று அதில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து சேவை என்பதை நீங்கள், அது தேச சேவையாக இருக்கலாம், உங்களுக்கு தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவையாக இருக்கலாம், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவையாக இருக்கலாம். இதை நாம் செய்தோம் என்றால் இன்று உலகத்தின், இந்தியாவின் தூய்மை இண்டெக்ஸ், ஸ்வச் பாரத் இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்தோர் முதல் நகரம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நகரம் கூட ஃபர்ஸ்ட் 100 நகரங்களில் இல்லை. இப்போ பிரதமர் அவர்கள் 2014 ஒரு பாரத பிரதமர் நம் நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதற்காக நான் ஒரு முழுச்சாக ஸ்வச் பாரத் அபியான் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறேன். இது பிரதமரின் வேலையா என்ற முதல் கேள்வியை நாம் நம்முள் எழுப்ப வேண்டும். சுத்தமாக இதுக்கு முன்னாடி நாம் இருந்ததில்லையா என்பதை சங்ககால இலக்கியங்களில் படிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நொய்யல் ஆற்றை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இதை எப்படி தூய்மை செய்வது என்பது. இதே நொய்யல் ஆறு 50 வருடம் முன்னாடி எப்படி இருந்தது என்பதை நமக்கு தெரியும். இதே தாமிரபரணி இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது, யார் இதை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால், அடிப்படையாக விவேகானந்தர் சொல்லிய கற்றுக் கொடுத்த அந்த வாழ்வியல் நடைமுறை, சுத்தம் என்பதை என்னை நான் குளித்து சுத்தமாக வைப்பது கிடையாது, என் வீட்டை பெருக்கி சுத்தமாக வைப்பது கிடையாது. நாம் இன்று சுத்தம் என்பதை இதை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது, என்னோட வீட்டில் இருக்கிறத பெருக்கி பக்கத்து காம்பவுண்ட் காலி பிளாட்ல போட்டோம்னா நான் சுத்தமா இருக்கிறேன். அதோடைய விளைவு இன்னைக்கு சென்னையில பெருவெள்ளத்துல பார்த்திருப்பாங்க, மக்கள் பார்த்திருப்பாங்க. கோடீஸ்வரர்கள், அதாவது நான் பேர் எடுக்க முடியாது, கோடீஸ்வரர்கள் அவர்கள் உணவில்லாமல் எதுவுமே இல்லாம தத்தளித்து கொண்டிருக்கும் போது ராணுவத்துறை கூப்பிட்டு கொண்டு நாங்க போட்டில் போய் ரெஸ்கியூ பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, தண்ணியில இறங்கி நடக்கிறோம், கீழே அதுல இருக்கக்கூடிய கழிவு நீர் எல்லாமே கலந்துருந்தது. பட் அது நடக்கும்போது எனக்கு நடக்கக்கூடிய இடத்துல என் காலில் மோதிக்கிட்டே இருந்தது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில். என்னென்னமோ கிடந்தது உள்ள. இதை அரசாங்கமோ அரசோ இதை யாரும் நாம் கொலை கொள்ள முடியாது. நம்மளுடைய அந்த சுய ஒழுக்கம் அப்படி என்பது இருந்ததை நாம் தாண்டி இன்று வெகு தொலைவில் வந்துவிட்டோம்.
அடிமைகளாக இருக்க வேண்டாம் என்பது ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலை மட்டும் கிடையாது. அவர்கள் சித்தாந்தத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த சித்தாந்தம். ஜில்லா கலெக்டர், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கிறாங்க, அவங்க டியூ ரெஸ்பெக்டோட நான் சொல்றேன். ஜில்லா கலெக்டர், ஜில்லா எஸ்பி, பெரிய ஆளுப்பா. அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அதிகாரிகள். அந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா, இல்லை நாம் அந்த நிலையில் அவர்களை பார்க்கிறோமா என்ற அடிப்படை கேள்வி எடுத்தால், விவேகானந்தர் கூறிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வா என்பது புரட்சி செய், இன்னொரு முறை சுதந்திரம் வாங்க. இப்ப யார்கிட்ட நம்ம சுதந்திரம் வாங்க போறோம்? இன்னொரு சுதந்திர போராட்டம் தேவை இல்லை. நம்மளுடைய மனது அடிமையாக இருக்கிறது. இதை இன்று நவீன காலத்தில், அன்று ஒரு நரேந்திரநாத் இருந்தார், விவேகானந்தர் அவர்கள். இன்று திரும்பவும் ஒரு நரேந்திர இருக்கிறார். இன்று இராணுவத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைய மாற்றங்கள். உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த கடைசி ரோல இருக்கவங்களை டக்குன்னு கொண்டு இங்க உட்கார சொல்லணும்னா நீங்க திணறுவீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறுறது, சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இராணுவத்தில் பல வருடங்களா, நூற்றாண்டுகளா நம்ம செய்து வந்து கொண்டிருந்த அந்த புரோட்டோகால் இன்னைக்கு நிறைய இடத்துல மாறுது. இதை செய்வதற்கு முதல்ல அந்த மன உறுதி வேணும். இராணுவத்தில் போய் ஒரு சின்ன கரெக்ஷனை பண்றது கூட எந்த ஒரு தலைவரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதோட விளைவுகள் ஒரு போர் சமயத்துல நல்லதாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்டதாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுத்து போயிட்டு இருக்கும்போது மக்களாகிய நாமும் அந்த மனநிலைக்கு வரணும் என்பது இந்த ஒரு புண்ணிய நாளான இந்த விவேகானந்தர் ஜெயந்தி அன்னைக்கு நாம எல்லாருமே அந்த இதை கொண்டு வரணும். ஏன்னா அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர், அவர் போய் அவர்கிட்ட கேட்குறேன், நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிடலாமா, நீங்க எங்க கூட உட்காந்து செய்யணும். அவருடைய பர்சனாலிட்டி அப்படி, அவருடைய ஆரா என்பது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 6 மீட்டர் கிடையாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு அளவுக்கான ஆறால் இருந்துச்சு. 500 மீட்டர் அவருடைய சுற்றளவு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய மனதின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்கள். இதுதான் நம்ம ஆராய்கிறோம். சில பேர் வந்து இப்போ எம்ஜிஆர் அப்படின்றது அவர் மறந்து விட்டார். 100 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. ஆனாலும் இன்னைக்கு அந்த வைப்ரேஷன் ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆரா. இதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு ஒரு புகைப்படத்தில் தெரியக்கூடிய ஒரு மனிதர், 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் அது விவேகானந்தர் அவர்கள் தான். இதை நிறைய டைம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கு என்னுடைய நண்பர்களே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட முயற்சிகள் வெற்றியாகும் நான் நம்புறேன். பட் இன்னைக்கு அவருடைய அந்த இதுல பாத்தீங்கன்னா அடிமைத்தனம் அவர் அப்படின்னு சொன்னது நல்ல கவனிங்க. நேஷனலிசம், தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் அன்னைக்கு அடிமைத்தனம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே நாம இருக்கிறது தான் அடிமைத்தனம். நாம் 1947 15ஆம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்றார்கள். ஆனால் அவருக்குரிய அடிமைத்தனம் என்பது அது கிடையாது. நீங்கள் பிரிட்டிஷ் கீழே இருந்தாலும் சரி, இந்தியர்களால இன்னைக்கு நம்ம ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பிறந்தவர்கள் தான் நம்மளை ஆள கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கருத்தில் அடிமைகளாக இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இருக்கிறோம். இதை வந்து கண்டிப்பா மாற்றணும். எல்லா இடத்துலயுமே அந்த மாற்றம் வேண்டும். ஜாதி, காஸ்ட் சிஸ்டம், அந்த காஸ்ட் என்ற வேர்டு ஸ்பானிஷ் வேர்டு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்து திணிச்சாங்க. ஸ்பானிஷ் வேர்டை வந்து இங்க திணிச்சாங்க. இன்னைக்கு அதை வந்து நம்ம தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். விவேகானந்தரை வந்து ஃபாலோ பண்ற, மானசீகமா நான் வந்து விவேகானந்தரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நான் நினைச்சேன் அப்படின்னா, ஒண்ணு நான் எனக்கு பண்ற துரோகம், இல்ல நான் வந்து அவருக்கு பண்ற துரோகம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். நம்ம தேசியம் இன்னைக்கு கான்டெக்ட்ல அவர் பேசினது பாரதம் அப்படின்றது அதோடைய ஆணி வேர், இதோடைய ஆணி வேர் 5000 7000 8000 வருடம். இப்போ ஹரப்பால அந்த கடைசியா பண்ண அந்த இதுல எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா 8000 வருடம் கீழடின்றது அதோட தாண்டி போகுது. இந்த ஆணி வேர் இல்லாம ஒரு பாரதத்தை வடிவமைக்க முடியாது. அதை தான் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங் போது நம்மளுடைய ஐயா பேசியிருந்தாரு, எண்ணிக்கையில் கம்மியா இருக்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க, அவர் அன்னைக்கு கேட்டது 5000 பேர். 5000 பேர் கமிட்டடா என்கிட்ட வாங்க, இந்த நாட்டை மாத்தி காமிக்கிறேன்.
36 கோடி பேருக்கு 5000 பேர் தான் அவர் கேட்டார். இன்னைக்கு நம்ம 140 கோடி பேர் இருக்கோம், 20,000 பேர். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு, சமூக ஊடகம் மூலமா பல ஆயிரக்கணக்கான மக்களை நம்மளால ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கும் சொல்றேன், 5000 இளைஞர்கள் நினைத்தால் இந்த நாட்டின் தலையெழுத்தை நிச்சயமாக மாற்ற முடியும். எண்ணிக்கையில் நாம் என்றுமே குறைவு கிடையாது, எண்ணிக்கை கிடையவே கிடையாது, உண்மையே கிடையாது. 10 பேர் 5 பேர் இந்தியாவுடைய இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் மிகப்பெரிய கட்சியான பிஜேபி அந்த ஜனசங்காலத்தில் ஆரம்பிச்ச போது பாத்தீங்கன்னா 5 பேர் தான் இருந்தாங்க ஒரு ரூம்ல. எந்த சித்தாந்தத்தை நாம் வெளியே எடுக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ராணுவத்தில் இன்று நடக்கக்கூடிய இதை நம்ம சேனல்ல பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை ஒரு டைம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் என்னைய ரொம்ப புஷ் பண்ணார். நம்ம பேசிட்டு இருக்கிறத நீங்க சேனல்ல ஏன் பேச மாட்டீங்க, மக்களுக்கு எல்லாம் தெரியட்டுமே அப்படின்ட்டு. ஏன்னா இது ராணுவம் அப்படின்னாலே எல்லையில் துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள். ரெண்டாவது நம்ம கேன்டீன் ஞாபகம் வரும், ராணுவத்தில் இருந்தா கேன்டீன் அப்படின்ட்டு. ஸோ அடிப்படையா இது இப்போ ஏன் பேச வேண்டிய தருணம் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எதிரிகள் ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா, பங்களாதேஷ் நம்ம நட்பு நாடு என்று கூறினாலும் அந்த நட்பு என்பது ஒரு ரொம்ப ஃப்ரெஜைலா ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. இலங்கை நமக்கு தெரியும், ஒரு குட்டி தீவு நாடு, 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாலத்தீவு. இந்த பிரச்சனை நீங்க ஒரு வாரம் முன்னாடி பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக நிறைய நாடுகளை உறுத்துகிறது, குறிப்பாக அண்டை நாடுகளில். இதில் சீனா என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டின் வல்லமை, ராணுவ வலிமையில் எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நம்மளை விட 1 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். எண்ணிக்கையில், ஆயுதங்களில், தொழில்நுட்பத்தில், பொருளாதாரத்தில் நம்மளோட 5 மடங்கு பெரியதாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில். ஆனால் என்னுடைய இது ஒரு மேடை பேச்சாவோ அரசியல் மேடையாக நான் பேச விரும்பவில்லை. இந்த உறுதிமொழியை என்னால் என் ரத்தத்தில் எழுதி கூற முடியும். இந்திய ராணுவத்தின் கடைசி வீரன் உயிரோடு இருக்கும் வரை, இந்திய ராணுவத்தின் முன்னாள் வீரன் உயிரோடு இருக்கும் வரை, இந்தியாவில் இந்த தேசபக்தர்கள் இருக்கும் வரை எந்த நாடும் இன்னொரு முறை இந்தியாவை ஆக்கிரமிக்க முடியாது. இந்தியாவிற்கு தோல்வி என்பது நிச்சயமாக கிடையாது. இதை நான் உறுதியிட்டு கூற காரணம் என்னவென்றால், நம்மளுடைய அடிப்படை ராணுவத்தின் அடிப்படை என்ன, அஸ்திவாரம் என்ன? இந்தியில் கூறுவார்கள் நாம் நமக் ஆர் நிஷான். நாம் பேர், என்னுடைய ரெஜிமெண்டின் பேர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இதை சேர்ந்தவர்கள் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல இருக்கிறாங்க. மகார் ரெஜிமெண்ட் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சமூகத்தினர் இருக்கிறாங்க. ஜாட் ரெஜிமெண்ட், ஜாட் சமூக மக்கள் அந்த துருப்புல இருப்பாங்க. ராஜ்பூத் ரெஜிமெண்ட், இது மாதிரி பல இதுவா நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஒரு சண்டைக்கு போகுது, ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தோக்குறது அந்த வீரன் இந்தியா தோக்குதுன்றது அது கிடையாது. ஃபர்ஸ்ட் நாம், என்னுடைய ரெஜிமெண்ட், அதுதான் அவனுடைய ரத்தம். முதல்ல நமக்கு, இந்த தேசம் நமக்கு போடக்கூடிய உப்பு. நிஷான், என்னுடைய பாரத தேசத்தோட அடையாளம். இந்த 3 தான். ஒரு வீரன் உயிரை துச்சமாக மதித்து உயிரை இன்றும் அவன் தியாகம் செஞ்சு கொண்டிருக்கிறான் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராணுவத்தில் கொடுக்கக்கூடிய சம்பளம் கிடையாது. மணி இஸ் நாட் த ஒன்லி மோட்டிவேஷன். தேசம் என்பதும் அடுத்ததுதான். இந்த 3 அடிப்படையில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மகாபாரத்தை படியுங்கள், யுத்த வரலாறு, சங்க யுத்த வரலாறு எல்லாவற்றையும் படியுங்கள். இதேதான் அங்கும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அஸ்திவாரம் இருக்கும் வரை சில தோய்வுகள், ஜனநாயக நாடு, சில முடிவுகள் எடுப்பதில் நாம் தாமதம் செய்வோம். சில பல பிரச்சனைகள் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆயுதங்களாக இருக்கட்டும், இன்றும் பல ஆயுதங்களை நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அடிப்படை அஸ்திவாரம் இருக்கும் வரை இந்த நாட்டை அசைத்து பார்க்க முடியாது. அகைன் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு மேடை பேச்சு கிடையாது. இது என்னுடைய மதம், என்னுடைய இனம், என்னுடைய சமூகம், என்னுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ராணுவத்தின் சார்பாக, கோடவனக்கூடிய ராணுவத்தின் சார்பாக உங்களுக்கு நான் அளிக்கக்கூடிய உறுதிமொழி. இப்பொழுது என்னுடைய உரையின் முடிவுக்கு வருகிறேன். இன்று வரக்கூடிய காலம் அவர் அந்த மகான் சொல்லிய பாரதம்.
இதில் எங்கெங்கெல்லாம் நாம் விளைந்து டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாகவே சொன்னேன். பட் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த 20-30 வருடம் அம்ரித் காலம் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் பேசும்பொழுது, அம்ரித் காலம் அப்படின்றது 10 வருடத்துக்கோ 20 வருடத்துக்கோ ஒரு முறை வருவது கிடையாது. 1000 வருடங்களுக்கு ஒரு முறை, 2000 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அமிர்த் காலம் வரும். அந்த அமிர்த் காலம் வந்து விட்டதில் ஃபேக்ட் பேஸ்டா என்னால் இது வந்ததுக்கான ரீசன், நான் ஏன் இதை நம்புறேன்றதுக்கான ரீசனை என்னால் கோடிட்டு காட்ட முடியும். 1, 2, 3 போட்டு நேரமின்மையினால இது பண்ணல. பட் இந்த அமிர்த் காலத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள், உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மாலத்தீவு பிரச்சனை. பிரதமர் அங்கே போனாரு, ஒரு போட்டோ எடுத்தாரு. அந்த நாட்டோட பேரை கூட அவர் எடுக்கல, தன்னுடைய நாட்டோட ஒரு யூனியன் டெரிட்டரியில போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த வன்மம் பிடித்த சில அரசியல் தலைவர்கள், அங்க மாலத்தீவில் இருக்கக்கூடியவர்கள், எம்பி, அவங்களுடைய எம்பின்றது நம்மளுடைய வார்டு கவுன்சிலர், அவ்வளவுதான். அவங்களுடைய பிரதமர் அப்படின்றது நம்மளுடைய எம்பி, அவ்வளவுதான். அவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா மிகவும் கேவலமாக இந்தியா ஒரு நாற்றம் பிடித்த நாடு, இந்தியர்கள் தூய்மையற்றவர்கள், பிரதமர் மோடி அவர்களை பற்றி ரொம்ப கேவலமான தனிநபர் விமர்சனத்தை செய்யும் பொழுது இதற்கு எதிர்வினை ஆற்றியது இந்திய வெளியுறவுத்துறை கிடையாது. இதற்கு எதிர்வினை ஆற்றியது இந்திய அமைச்சர்களோ கட்சியோ கிடையாது. பாரதத்தின் மக்கள் சம்மட்டி அடி விழுந்தது. இந்த ஒற்றுமை இன்று இது ஏதோ சாதாரண நிகழ்வா நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு இடத்த நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பாக்குறீங்க. என்னோட முழு நேரத்தில் என்னுடைய தொழில் விட்டுட்டு மிச்ச நேரத்தில் 24 மணி நேரம் யோசிக்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் நிச்சயமாக இருந்தது கிடையாது, நம்புங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை நாட்டு மக்களிடையே, இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை சுதந்திர போராட்டத்தில் கூட இருந்தது கிடையாது. இந்த ஒற்றுமையை நாம் இணைத்து இன்னும் ஒற்றுமை அடைந்து அடுத்த 20 வருட காலம் நாம் செல்வோம் என்றால், விவேகானந்தர் அவர்கள் காட்டிய அந்த பாதையில் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இனம், பாரதம் என்ற அந்த அஸ்திவாரத்தில் முன்னோர்கள் போடிட்டு காட்டிய அந்த வழியில் நாம் செல்வோம் என்றால், ஜேபி மார்கன், ENY இவங்க இந்த பெரிய பெரிய கன்சல்டன்டோட எஸ்டிமேட் படி 2057 இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா வரும் என்று கணித்திருக்கிறார்கள். அந்த கணிப்பிலிருந்து நான் முற்றிலும் சற்று வேறுபடுகிறேன். நான் பொருளாதார நிபுணர் கிடையாது. ஆனால் இந்த பாதையில் ஒற்றுமையுடன் நாம் செல்வோம் என்றால் 2047 100 வருடம் ஆங்கிலேயர் ஆட்சி முடியும் பொழுது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக, விஸ்வகுருவாக, அந்த விஸ்வகுரு என்ற வார்த்தையை அன்று அவர் பயன்படுத்தினார். உலகத்தில் ஒரு போர் நடக்கிறது, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது, உக்ரைன் போர். இன்னொரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறது. இது மாதிரி கொடுத்து 2 உலக போர்களை நாம் சந்தித்தோம். இந்த போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறது என்ற எந்த விதமான ஒரு உறுதியோ இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோ உலகத்துல எந்த நாடுகிட்டயுமே இல்லை. வசுதெய்வ குடும்பகம் என்று நாம் கூறும் பொழுது, உலகம் ஒரு குடும்பம், நாம் அனைவரும் எல்லாரும் ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மாவிற்கு பரமாத்மா என்று நாம் கூறக்கூடிய அந்த செயலில் சிந்தித்து பாருங்கள். போர் இந்த உலகத்தில் தேவையில்லை. ஆனால் அப்ப ராணுவம் எதுக்கு இருக்கிறது? இதை ஒரு இடதுசாரி கல்லூரியில் ஒரு மாணவன் என்னை பார்த்து கேட்டால், இவ்வளவு நீங்க பேசுறீங்க, அப்ப ராணுவம் எதுக்கு இருக்கிறது என்று. வலிமையான இருக்கக்கூடிய ஒருவனால் தான் அமைதியை விரும்ப முடியும். நீங்கள் நேருக்கு எதிராக உங்களுடைய ஒரு சின்ன பிரச்சனை உங்க வீட்டு பக்கத்துல நேருக்கு நேரா நீங்க ஒரு திட்ட நிக்கிறீங்க, ஒரு சண்டை போடக்கூடிய இது இருக்கு. நீங்க வலிமையா இல்லைன்னா உங்களை அடிக்கலாமா வேணாமா, உங்களோட அமைதியை உங்களுடைய எதிராளி தான் தீர்மானிக்க முடியுமே தவிர உங்களால தீர்மானிக்க முடியாது. நம்மளுடைய அணு ஆயுதங்கள் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு நாட்டை தாக்கி கோடிக்கணக்கான மக்களை அழிப்பதற்கல்ல. ஆனால் நம்மளுடைய நியூக்ளியர் டாக்டரின், வாஜ்பாய் அவர்கள் அன்று மறைந்த அந்த மகான் எழுதிய அந்த நியூக்ளியர் டாக்டரின்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. நாங்க முதல்ல எந்த நாட்டு மேலையும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் எங்கள் நாட்டின் மீது வானில், நிலத்தில், கடலில், ஆழ்கடலில் எங்கள் நாட்டு ராணுவத்தின் மீது வேறு ஒரு நாட்டில் எங்கேயாவது எந்த ஒரு நாடாவது அணுசக்தியோ இல்ல பயாலஜிக்கல் வெப்பன் சொல்லக்கூடிய
கிருமி யூஸ் பண்ணியோ இல்லை கெமிக்கல் வெப்பன் யூஸ் பண்ணியோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தாக்குதலை நடத்தினால் எங்கள் மேல் நடந்தால் இந்தியா வில் கிவ் மேக்சிமம் ரிட்டாலியேஷன். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் நாம் முதலில் செய்ய மாட்டோம். பாகிஸ்தானுக்கும் சைனாவிற்கும் நாம் சொல்லுவது இதுதான், நாங்கள் முதலில் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுடைய தற்காப்புக்காக இதை வச்சுட்டு இருக்கோம். தப்பி தவறி நீங்க எங்க மேல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அணு ஆயுதங்களையும் எந்த அளவுக்கு மேக்சிமம் அப்படின்ற விட இருக்கிறதுல அதிகபட்சமா உங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நம்மளுடைய விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டு சிறை வெடிக்கப்பட்ட பொழுது, நேற்று அந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிரதமர் அவர்களுக்கு அங்கே அன்று பிரதமராக இருந்த இம்ரான்கான் நைட்டு ஃபோன் பண்ணுறார். நம்ம பிரதமர் ஃபோனை ரிசீவ் பண்ணல. ஏன் அப்படின்னா 9 ஏவுகணைகளை பாகிஸ்தானோட 5 நகரங்கள் மேலே இந்தியா ரெடியாக செச்சு வச்சுருந்தாங்க. அந்த 9க்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான இராணுவம் எங்களை யுத்தத்தில் ஏற்கனவே தோக்கடிச்சு எங்கள் நாட்டை பிரித்த இராணுவம், அப்படிப்பட்ட தாக்குதல் எங்கள் நாட்டுக்கு மேல் நடக்கும்போது இது எங்களுடைய சர்வைவபிலிட்டி, எங்களுடைய அடிப்படை அஸ்திவாரத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ எங்களுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதை தவிர வேற வழி இல்லை, இது பாகிஸ்தான் சொன்னது. ஸோ இது ரெண்டுமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ அணு ஆயுத போராதான் போய் முடியணும். ஸோ அந்த நேரத்தில் எதிரியோட மனநிலையை உறுதியா கணிச்சு இந்த நியூக்ளியர் பிளஃப் அப்படின்றது, இதுக்கு முன்னாடி நான் ராணுவத்தில் இருக்கும்போது சரி, சர்வசாதாரணமா நம்ம ஒரு ஃபோர்ஸை அதிகமாக காமிச்சோம்னா பாகிஸ்தான் நம்ம மேல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்திடுவாங்க, எல்லையில் இருக்கக்கூடிய நகரங்கள் தாக்கி அளிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பயத்தை என்னைக்குமே நம்ம அந்த பயமா யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ 2 முறை மாற்றி காமிச்சாச்சு. இப்போ அதே அணு ஆயுதத்தை உங்களுக்கு ஒரு நியூஸ்க்காக சொல்றேன். சைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய எதிரி. அக்னி 5 இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட சோதனையில வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு 5500 கிலோமீட்டர். பட் சைனா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க போய் சொல்றாங்க 8000 கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்ட்டு. உண்மை அதுதான், 8000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ஏவுகணை. செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு நாடு உங்க மேல அணு ஆயுதத்தை போட்டுச்சுன்னா திரும்ப தாக்குறதுக்கான அணு ஆயுதம் என்ன. இன்னைக்கு ரேடார் இருக்கு, நம்ம எங்கெங்க அணு ஆயுதம் வச்சிருக்கோம் சைனாக்கு தெரியும், சைனா எங்க வச்சிருக்காங்க நமக்கு தெரியும். அப்ப நம்மளோட அணு ஆயுதங்கள் எல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன ஆகும் அப்படின்ற கேள்விக்கு வேற எங்க இருந்தாவது ஒரு இடத்துல இருந்து நீங்க அணு ஆயுதத்தை அந்த நாட்டு மேல போடணும். அப்ப அந்த வேறு எங்க அப்படின்னா, ஒண்ணு வான் வழியா நீங்க போட்டாகலாம், இல்ல கடல் வழியா போடலாம். கப்பலையும் அழிக்க முடியும், விமானத்தையும் சுட்டு வீழ்த்த முடியும். அப்ப கடைசியா இருக்கிறது ஒண்ணு ஆழ்கடல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலியமா ஒரு அணு ஆயுதத்தை சோதிக்கிறது. அந்த சோதனையை இந்த டெக்னாலஜி நமக்கு வேணும்னு சொல்லி நான் கடவுளா நம்பக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா 1996 வாக்குல நரசிம்மராவ் அவர்கள் பிரதமரா வெளியில போய் இன்கம்பன்ட் பிரதமரா வாஜ்பாய் அவர்கள் உள்ள வரும்போது 2 பேர் வீட்லயும் நீங்க நைட்டு போய் பேசி எந்த ப்ரோக்ராம் வேணாலும் நீங்க ஆட்சி மாற்றத்துல மாத்திக்கங்க, ஆனா இந்த ஒன்றை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு. நரசிம்மராவ் அவர்களும் ரெக்வஸ்ட் பண்ணாரு. அன்னைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய தேசியவாதி நமக்கு பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி அவர்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சித்தாந்த வேறுபாடுகள் இருக்கலாம், நாடு என்பது வரும்போது இதை நாங்கள் நிச்சயம் தடுக்க மாட்டோம் என்று அந்த தடுக்காம அதிலிருந்து தாண்டி பல தடைகளை தாண்டி இன்று போன வருடம் INS ஹரிகாந்த் என்கிற நீர்மூழ்கி கப்பல் இருந்து K7 அப்படின்ற ஒரு மிசைல் நம்ம சோதிச்சு பார்த்தோம். சைனால இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரத்தையும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரத்தையும், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களையும் நாம் நினைத்தால் தாக்கி அழிக்க முடியும். இது அழித்தல் சக்தி கிடையாது. சிவனுடைய அந்த ருத்ர தாண்டவம் எல்லாருக்குமே தெரியும், அது அழித்தல் கிடையாது. ஆனால் அதற்கு உண்டான நிர்பந்தம் வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதுவும் சரி நம்ம தர்மப்படிதான் என்பதை அன்றே அந்த மகான் சொன்னார். அவருக்கு முன்னாடி மகாபாரத்திலையுமே தான் எழுதியிருக்கு. ஸோ இன்னும் நம்மளுடைய அந்த போஷரிங் அப்படின்றது நீங்க இந்த ஒரு கடந்த ஒரு 8-10 வருடங்களை நீங்க பார்க்கலாம். இது ஏன் மோடி ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம தூங்கி எழுஞ்சிட்டு இருக்கோம். ரீஜவனேஷன் அவரோட வார்த்தை குறிப்புல பாருங்க, இந்தியாவுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இப்ப ஏன் இப்ப நீங்க பொருளாதார வல்லுநர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் நம்ம இருக்குன்னா நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட அந்த இயற்கை வளம் கிடையாதுன்ட்டு. விவேகானந்தர் அதை சொல்லவே இல்லை. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், ரீஜுவனேஷன்.
மக்கள் விழிக்கணும் அப்படின்ட்டு. அந்த விழிப்ப உணர்வை கொண்டு வரத்துக்கு ஒருத்தரோ 2 பேரோ ஒரு கருத்தரங்கோ பத்தாது. நீங்க எல்லாருமே விவேகானந்தரா மாறணும், நாம எல்லாருமே விவேகானந்தரா மாறணும். அந்த மகான அளவுக்கான 1% கூட நம்மளால மாற முடியுமான்னு தெரியாது. ஆனா அந்த 1/4% நம்ம மாறி நம்மளால நம்மளுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 பேரை நாம இந்த தேசிய சிந்தனைக்குள்ள அவர் விரும்பிய பாரதத்தை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம நாடு வல்லரசாவதுக்கான எந்த தடையுமே இல்லை என்று கூறி இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.